பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த இரவேளையில உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வருஷம் முழுவதும் நம்மை பாதுகாத்து, நீங்கள் கொஞ்சமும் பயப்பட வேண்டாம், திகழ வேண்டாம். ஏன்னா நமக்கு உதவி செய்கிற எபினேசராக, இம்மானுவேலராக தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்போதும் வேதம் சொல்கிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகழாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி நான் உனக்கு சகாயம் செய்ய போகிறேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொன்னாரே. இந்த இரவேளையில நீங்கள் இருக்கிற இடத்துல ஆவியானவர் நோக்கி காலை தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். காலை தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். ஓ, இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும்போது காக்கின்றார், திரும்பும் போது காக்கின்றார். என போகும் போது காக்கின்றார், திரும்பும் போது காக்கின்றார். எப்பொழுதோ இப்பொழுதோ என்னால் காக்கின்றார். என்ன எப்பொழுதும் எப்பொழுதும் என்னால் காக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நடத்தி நடத்தி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர், முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றீர். உம் திருக்கரத்தால் தினமும் என்னை
வல்லமையே வாருமே எங்கள் 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 வல்லமையே வாருமே அசைவாடோ ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமசையே உள்ள நிரப்பே இறங்கி வாருமே இடமசையே உள்ள நிரப்பே இறங்கி வாருமே இனிதான நாமம் இது இல்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இது இல்ல நாமம் இன்ப நாமம் பயமது நீக்கும் பரம சந்தோஷம் பரிசுத்தலிக்கும் பாவத்தை போக்கும் பயமது நீக்கும் பரம சந்தோஷம் பரிசுத்தலிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இது இல்ல நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இது இல்ல நாமம் இன்ப நாமம் உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் ஒளிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை 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 கரங்களை மேல வைத்து வல்லமை தாரும் தேவா கரங்களை ஆண்டவரே பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை ரியாந்தனமு ஷக்கியரியாந்தன கரமு ரம ஷக்கியரியாந்தன ரிமானாரா கமலா துரனம பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா இன்றே தேவை தேவா இப்போ எனக்கு தேவை உங்க ஆவியின் வல்லமைனால என்ன நிரப்பிடுங்க கைய மேல வைத்து நிரப்பிடுங்க என்ன
நிரப்பிடுங்க, என் பாத்திரம் நிரப்பி வழியே நிரப்பிடுங்க. என்னை நிரப்பிடுங்க ஆவியானவரே, என்னை பரிசுத்தமாக்கும் ஆவியானவரே, என் பாவமறை என்னை கழுவை உம்முடைய இரத்தத்தினால் என்னை சுத்திகரியும். நிரப்பிடுங்க உம் ஆவியின் வல்லமையினாலே, உன் ஆவியின் வல்லமையினாலே. நிரம்பப்படாத இருக்கிற சரீரத்துல உங்க பிரசன்ன இறங்கட்டும் அப்பா. இந்த ஆராதனை எத்தனை பேருக்கு அபிஷேகம் வேணும்? உங்க கரங்களை மேல உயர்த்துங்க, உங்க கரங்களை மேல உயர்த்துங்க, உங்க கரங்களை மேல உயர்த்துங்க. என் ஆண்டவர் உங்க மேல இப்போது அபிஷேகத்தை ஊட்ட போகிறாரு, ஊட்ட போகிறாரு, ஊட்ட போகிறாரு. நிரம்பப்படாத இருக்கிற நல்ல தாக்கல் எல்லாம் கர்த்தர் நிரம்பும்படி செய்கிறார். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. கடைசி ஒரே ஒரு முறை எல்லா கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க. எலியாவின் தேவனே, கூப்பிடு. இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எங்கள் எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. எங்கள் எலியாவின் தேவனே வீட்டுக்குள்ள இறங்கி வாருமையா. எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. விடமாட்டே விடமாட்டே யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டே விடமாட்டே யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன். ஆலயத்தில் அழுது வந்து விட்டிடுவேன். அண்ணால போல ஆலயத்தில் அழுது வந்து விட்டிடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறி வர ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமா மாறி வர ஜெபித்திடுவேன். விடமாட்டே யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டே யாக்கோபு போல. ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் எரிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் எழுப்பி நிற்கிற மரணத்தின் கட்டுகள், மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்துவின் வல்லமை, என் ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு வியாதி மேல இறங்கட்டும் அப்பா. கேன்சர் வியாதிகள் சுகமடையட்டும். வளர்ச்சி கர்ப்பங்கள் திறக்கப்படட்டும். என் ஆண்டவரே, ஒவ்வொரு வயிற்றுக்குள் இருக்கிற மாந்திரிகள் எரியட்டும். ஒவ்வொரு வயிற்றுக்குள் இருக்கிற நீர்க்கட்டிகள் உடையட்டும். என் ஆண்டவரே, கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் என் ஆண்டவர் கட்டவிழ்ப்பீராக, என் ஆண்டவர் கட்டவிழ்ப்பீராக. எங்கள் எலியாவின் தேவனே, தாவீதின் குமாரனே, ஒவ்வொரு வேளை இறங்குவீராக. இயேசுவின் பேராலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வேதத்தை வாசிக்கிற போது கவனமாய் கவனிங்கள், கேளுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவாராக. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள், நல்லா புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு தேவ செய்தி சொல்லுகிறேன்.
தலைப்பை சொல்கிறேன், நன்றாய் கவனியுங்கள். இதோ நான் உனக்கு துணையாய் வருவேன். நான் உனக்கு துணையாய் வருவேன் என்று கர்த்தர் சொன்னார். நம்பர் 1, அசைந்து போகும்போது உனக்கு கர்த்தர் துணையாய் வந்து நீ எந்த காரியத்துல அசைந்து போயிட்டேன்னா, உடைஞ்சு போயிட்டேன்னு அர்த்தம். அசைந்து போயிட்டேன்னா நம்பிக்கை இழந்து போயிட்டேன்னு அர்த்தம். என்ன பாஸ்டர், என்ன நம்பிக்கை, என்ன ரொம்ப எதிர்பார்த்தேன் பாஸ்டர், நடக்கவே இல்லை, அப்படியே சோர்ந்து. 3வது சோர்வின் ஆவி. அசைந்து போன போது அதுக்கு அர்த்தம் சொல்லுது, உடைக்கப்பட்டது வாழ்க்கை. 2வது அசைக்கப்பட்ட காரியத்திற்கு சொல்லப்படுகிற வார்த்தை கவனமாக கவனிங்கள். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அசந்து போயிட்டா தளர்ந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஐயா, ஒரு முறை கையை மேல தூக்குறாரு, அற்புதம் நடக்குது. 2வது முறை தூக்கும் போது ஒண்ணுமே நடக்கல. ஒருவேளை நீங்க ஜெபிச்சு அசந்து போய் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு உதவியா இறங்கி வருவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? இன்னைக்கு எனக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிற? மோசே அநேக அற்புதத்தையும் அடையாளத்தை பார்த்த ஒரு தேவ மனிதர். வேதம் சொல்லுது, மோசேயின் கைகள் அசந்து போயிடுச்சு. ஏன்? சில நம்பிக்கை துரோகம், சில எதிர்பார்த்த மனிதர்கள் நம்ம மீது வைக்கிற அன்பு அப்படியே சதந்து போன உடனே நம்ம அளவில்லாத அன்பு வச்சிருவோம், அளவில்லாத பாசத்தை வைப்போம், அளவில்லாத எல்லாத்தையும் தியாகம் செய்வோம். ஆனா அவங்க நம்மளோடு கூட இடைப்பட்ட காலத்துல ஒரு தீங்கு வரும்போது பார்க்கும்போது நம்ம அப்படியே உடைஞ்சி செறிஞ்சி நிக்க கூட பலன் இல்லாம அப்படியே நம்மளை யாராவது தூக்கி போவாங்களா, நம்மளை யாராவது இட்டு போவாங்களா, நம்மளை யாராவது கைப்பிடிப்பாங்களா நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு துணையா வருவேன், நான் உனக்கு உதவியா வருவேன். மோசே என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைத்து போய் நின்று கூட அப்படிதான் நீ உட்கார்ந்து கொண்டு இருக்கிறியா? யாரு நமக்கு உதவி செய்ய போறாங்க? ஏன்னா அவங்களுக்கே பிரச்சனை அதிகமாகுது. இன்னைக்கு யாருக்கிட்ட போய் சொல்லணும் போனோட, நானும் அப்படிதான் கஷ்டப்பட்டுக்கிறேன், வீடு பார்த்துக்கலாம். யாரு ஆண்டவரே எனக்கு உதவி செய்வாங்க? கண் கலங்கி கொண்டு இருக்கிற உனக்கு இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, மகளே. உன் வாழ்க்கைக்கு யாரு உதவியா வருவாங்க? யாரு உனக்கு வந்து உதவியா நின்னா, யாரு உனக்கு சப்போர்ட்டா நின்று அந்த காரியத்தில் நின்று உனக்கு பேச போறாங்க? நீ கண் கலங்குறியா? ஆண்டவர் உனக்கு பேசுவாரு. யாரோ ஒருத்தர் இந்த மாதம் முடியத்துல ஒரு கேஸ் முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கண் கலங்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு உதவி அந்த இடத்துல இறங்கி அவர் பேச போகிறார், மகளே. ஆவியானவர் சொல்றாரு, மோசேயின் கைகள் தளர்ந்து போயிடுச்சு. மோசேயின் கைகள் அசந்து போயிடுச்சு. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதை கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தார். அல்லேலூயா. அந்த கல்லுக்கு பேர் தான் 1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனைக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். அப்ப நமக்கு தாங்கக்கூடிய ஒரு கல்லுக்கு பெயர் என்ன தெரியுமா? எபினேசர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு உதவி செய்கிற தேவன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு உன்னை தாங்கும்படி ஒரு கல்லாக, அது உதவி செய்யற கல்லாக என் ஆண்டவர் பேசுறாரு. அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, ஆவியானவர் சொல்றாரு, நான் உனக்கு என்னவா இருப்பேன்? இந்த இரவு வேளையில
தாங்கக்கூடிய ஒரு கல் பரலோகத்திலிருந்து இறங்குது, பரலோகத்திலிருந்து இறங்குது, பரலோகத்திலிருந்து இறங்குது. நீங்க அசைந்து போய் உட்கார்ந்துராத, தளர்ந்து போய் உட்கார்ந்துராத. தள்ளாட முழங்கால்களை கர்த்தர் திடப்படுத்த சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? உங்களை தாங்கக்கூடிய ஒரே ஒரு வல்லமை உள்ள என் ஆண்டவருடைய மகிமை. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, தாங்க நிற்கக்கூடிய ஒரு பெலன், ஒரு கல்லை கொண்டு வாங்க. வாசிக்கலாம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லை வராதபடிக்கு. என்னவா? பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லை வராத. கர்த்தருடைய நாமத்துல சொல்ற, பிசாசின் கட்டுகளில, சூனியத்துல, மாந்திரிகத்துல நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்கு முன்னாடி என் ஆண்டவர் ஒரு கல்லை வைக்க போகிறார். என் ஆண்டுடைய வல்லமை இறங்குது. என் ஆண்டுடைய வல்லமை யாரோ ஒருத்தர் தலைக்குள்ள இருந்து ஒரு ஆவி வெளியேறுது. உன் தலை மேல இருக்கிற சில கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறாரு. உன் தலை மேல இருக்கிற சில நீண்ட நாளா இருக்கிற தலைவலி இயேசுவின் நாமத்துல உடைக்கப்படுவதாக. சாமுவேலுக்கு தெரியல. ஏன்னா 2 காரியத்தை உங்களுக்கு வேக வேகமா சொல்லி உங்களுக்கு நான் செவிக்க போகிறேன். ஒன்று, மோசேயின் கைகள் தளர்ந்த போது. ஏன் தளர்ந்து போயிடுச்சு? அமலேக்கர் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க, ஜெயிக்க முடியல, சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டாரு. கர்த்தர் அந்த இடத்துல ஆரோனுக்கும் ஊரோனுக்கும் ஒரு காரியத்தை காண்பித்தார். ஒரு கல்லை கொண்டு வந்து வைங்கய்யா, அந்த கல்லு மேல அவனை உட்கார வைங்க. அந்த கல்லுக்கு பேர் எபினேசர். என்னை தாங்கும்படி கர்த்தர் தமது கரத்தை விரிக்கிறார் மகளே, தமது கரத்தை நீட்டுகிறார் மகனே. உன்னை எந்த இடத்துல நீ அசைந்து போய் பார்த்து கொண்டிருக்கிறியா? அங்கலாய்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறியா? அழுது கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறியா? துக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறியா? வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறியா? உன் பிள்ளைகளையும் உன்னையும் கர்த்தர் ஒரு கல்லின் மேல் வைத்து, அந்த கல்லுக்கு பேர் எபினேசர். எல்லா ஜனம் பாக்குறாங்க, என்னையா சாமுவேல் இதை செய்யறாரு. வாசிப்போம் அந்த வசனத்தை. இந்த பிரகாரம் பெலிஸ்தர் அப்புறம் இஸ்ரவேல் எல்லை வரை வராதபடிக்கு. எங்க வராதபடிக்கு? எல்லையிலே வராதபடி. எல்லையில வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமா இருந்தது. ஒரு அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு உதவியா இருப்பேன். உன் சத்துருக்கு நான் என்னவா தெரியுமா இருப்பேன்? எதிரியா இருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா? அல்லேலூயா. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவது நேசரை நினைத்திடுவார். அல்லேலூயா. நீங்க கண் கலங்கி பார்த்து கொண்டிருக்கலாம். ஐயா, இவ்வளவு நாள் என் எதிரி என் கூட யுத்தம் பண்ணிருந்தான், எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஆனா இந்த இரவேல கர்த்தர் சொல்ற, உன்னை நான் தாங்க போறேன். மோசேயின் கைகள் தளர்ந்து போன உடனே மோசே அப்படியே உடைஞ்சி உட்கார்ந்துருக்க போது ஆரோனும் ஊரும் வந்து அவனுக்கு ஒரு கல்லை கொண்டு வந்து அந்த கல்லின் மேல உட்கார வைத்து, இந்த பக்கம் வரணும், மற்ற பக்கத்துல வரணும் நின்றான். இரண்டாவது, சாமுவேலுக்கு விரோதமாய் பெலிஸ்தர் யுத்தம் பண்ண வரும்போது சாமுவேலுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம ஆண்டவருடைய ஞானத்தினால சொல்றாரு, ஒரு கல்லை கொண்டு வந்து நிறுத்துங்க. பெலிஸ்தர் இனி என் எல்லையில வராதபடிக்கு. உன் எல்லையை சுற்றிலும் கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு இறங்க போகுது. உங்க எல்லையை சுற்றிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்க போகுது. என் ஆண்டுடைய வல்லமை இறங்குது. என் ஆண்டுடைய வல்லமை இறங்குது. என் ஆண்டுடைய வல்லமை இறங்குது. உன் எல்லைக்குள்ள போராடுற, உன் எல்லைக்குள்ள போராடுற, உன் எல்லைக்குள்ள போராடுற எல்லா கட்டுகளையும் என் ஆண்டவர் உடைக்கிறாரு. என் ஆண்டவர் உடைக்கிறாரு. கர்த்தர் இந்த இரவுல உங்களை பார்த்து ஒரே ஒரு காரியத்தை சொல்றாரு. சாமுவேலோடு கர்த்தர் இருந்தாரு. அவன் சத்துருவுக்கு கர்த்தர் என்னவா இருந்தாரா தெரியுமா? விரோதியா இருந்தாரு. உங்களை எதிர்த்தவனுக்கு கர்த்தர் இன்னைக்கு விரோதியா இறங்க போகிறார். 14ஆம்
வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பெலிஸ்தர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத்து மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. ஒரு அல்லேலூயா. உங்களுக்கு எதெல்லாம் திரும்ப கிடைக்காம இருக்குதோ இந்த இரவேளையில என் கூட கொஞ்ச நேரம் நீங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு திரும்ப கூடாதபடி இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் திரும்பி வர செய்ய போகிறார். உங்க வீட்டை அழிக்க, உங்க பொருளை அழிக்க, இஸ்ரவேலுடைய எல்லார் கையிலிருந்து பிடிக்கப்பட்ட பொருளை கர்த்தர் திரும்ப கொடுத்ததை போல கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பாரு. என் ஆண்டுடைய வல்லமை இறங்கட்டும், என் ஆண்டுடைய அக்கினி எல்லவை இறங்கட்டும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வெளியேற்றின் ஆவி இப்போ உடையட்டும். அமிலேக்கின் ஆவி எரியட்டும். ஆண்டவரே, திரும்ப கூடாதபடி இருக்கிற எல்லா காரியங்கள் திரும்பட்டும். ஆவியானவரே, ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருக்கு நீர் விரோதமாய் எழும்புவீராக. அந்த சத்துரின் வல்லமையை கர்த்தர் உடைப்பீராக. ஜெயத்தை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெப உதவிக்கு 9791127519 மற்றும் 8098814883